தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையத்திற்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு பதில் தர உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். நாகேந்திரன், இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள்லாம் என்னென்ன? வேதவல்லி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அந்த விசாரணை ஆணையத்திற்கு ரத்து செய்ய அவங்களது விசாரணைக்கு தடை கோரியும் அவருக்கு நீ விசாரிப்பதற்காக தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தூத்துக்குடி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இன்று உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் சி.டி. செல்வம் மற்றும் ஏ.எம். பஷீர் அகமது ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வாதிட்ட அந்த வழக்கறிஞர் அவர் தரப்பில் அவர் குறிப்பிட்டது என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் நியமித்த அந்த அரசாணையில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு கடந்த 22ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் ஏற்பட்ட அந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக விசாரிக்க அவர்கள் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நேரடி சாட்சிகள் மற்றும் நேரடியாக அறிந்தவர்கள் மட்டுமே இந்த விசாரணை ஆணையத்தில் நேரடியாக அவர்கள் தகவல் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவறு எனவும், மேலும் ஒரு தனிநபர் கமிஷன் என்பது ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்றால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் அரசாணை வெளியிட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே பரமக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு தொடர்பாகவும் இது போன்ற அரசாணை தான் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் மட்டும் அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதின் காரணமாக நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு என தவறான ஒரு வழிகாட்டுதலை அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், இதனால் அந்த விசாரணை கமிஷன் முழுமையான அந்த விசாரணை செய்தாலும் உண்மை நிலை தெரிய வராது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது என அவர்கள் தெரிவித்தார்கள். இதனை சுட்டிக்காட்டிதான் இந்த அரசாணை ரத்து செய்ய கோரி அவர்கள் தரப்பு வாதிட்டார்கள். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் செல்லத்துறை அவர்கள் இது சரியான ஒரு உத்தரவுதான் எனவும், கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாகவும் தனியார் மற்றும் பொது மக்களினுடைய அந்த சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக தான் விசாரணை செய்து வருவதாக தெரிவித்தார். அப்போது இது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதியரசர்கள் சி.டி. செல்வம் மற்றும் ஏ.எம். பஷீர் அகமது ஆகியோர் அமர்வு அருணா ஜெகதீசன் அந்த விசாரணை கமிஷனுக்காக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட அந்த அரசாணை குறித்து உரிய விளக்கம் கேட்டு நீதிமன்றத்தில் தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் செல்லப்பாண்டியனுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேதவல்லி, தகவல்களை தந்தமைக்கு நன்றி நாகேந்திரன்.